ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் மேக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையோட ஹீரோயினுக்கும் மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. ஆனா அப்படி இருக்கிறவங்க காலேஜ்ல போய் மெயின் மேஜரா மேக்ஸை தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைம்ல மேக்ஸ்ல எப்படியான்னு பாஸ் ஆயிடணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப வேண்டுவாங்க. இவங்க வேண்டுதல் கரெக்டா மேக்ஸோட கடவுளுக்கே கேட்டுரும். அப்புறம் என்ன, அந்த மேக்ஸ் கடவுள் பூமிக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. இதுல இந்த மேக்ஸ் கடவுள் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா வேற இருப்பாரா, அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் படிக்கவா செய்வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த மேக்ஸ் கடவுளை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் ஒழுங்கா மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்களா இல்லையா, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மேக்ஸ் கடவுளுக்கும் ஏதாச்சும் சம்திங் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிராமா கதையை ஃபுல்லா கேளுங்க. சோ இதே மாதிரி உங்க நிறைய டிராமா கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்ப ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம கதையோட ஹீரோயின் ஆன தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு செங்கோட ஒரு காலேஜ்குள்ள என்டர் ஆவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் இந்த காலேஜ்ல தான் எப்படியான்னு சேரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த காலேஜ்லயும் சேர்ந்திருப்பா. ஆனா என்னன்னா இவன் நினைச்சதோ சைனீஸ் லிட்டரேச்சர்ல சேரணும்ட்டு. ஆனா இவளுக்கு கிடைச்சிருக்க கோர்ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ். இவளுக்கு சுத்தமா மேக்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது போல. இப்ப அதத்தான் அவளோட ஃப்ரெண்டு செங்கு கிட்ட சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இந்த காலேஜ்குள்ள என்டர் ஆவா. இவ இப்படி காலேஜ்குள்ள என்டர் ஆகிறத ஹெவன்ல உட்காந்து யாரோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்ப அந்த பர்சன் அப்படியே உனக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து அப்படியே இப்ப ஆன் அவளோட கிளாஸுக்கு போவாளா. அங்க ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள போய் உட்காந்தனையும் பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட இது என்ன ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணு, என்னது இது கஷ்டமான ப்ராப்ளமா, இது நம்ம ஹை ஸ்கூல்ல இருக்கப்ப படிச்சது, இதெல்லாம் பேசிக், இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினோட புக்க பாப்பாளா. அதுல அவ பேர் ஆனு போட்டிருக்கும். இதை பார்த்துன்னு அந்த பொண்ணு அப்படி சிரிச்சுக்கிட்டு, ஓ நீதான் அந்த ஆனா, எல்லாரும் உன்னை பத்தி பேசிக்கிட்டாங்க, இருக்கிறதுல நீதான் மேக்ஸ்ல ரொம்ப கம்மியான மார்க்காமே நம்ம கிளாஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏளனமா நம்ம ஹீரோயினை பாப்பா. அது மட்டும் இல்லாம இவ தான் இந்த கிளாஸ்ல ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட் போல. அதனால நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏத்தேரக்கமா பாப்பா. இவ பேரு குவாய். ஆனா இவ நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. அவளும் வெக்கமே இல்லாம, ஓ நீ தான் கிளாஸ் டாப்பரா அப்படின்ட்டு கை கொடுக்க வருவா. ஆனா அந்த குவாய் பொண்ணா அப்படியே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து வேற இடத்துல போய் உட்காந்துக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் தனியா பெஞ்ச்ல உட்காந்து கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருப்பாளா. அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. கடைசி அந்த ஸ்டாஃப் இது யாருக்கான்னு புரியலனா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் வேமா கை தூக்குவாங்க. இவ இப்படி கை தூக்கணும் சுத்தி இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு கொலை பண்ண மாதிரி அப்படி திரும்பி பாப்பாங்களா. இதுல நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவாங்க, ஓகே இருக்கிறதுல இது ரொம்ப ஈஸியான சம் போல, இது நம்மளுக்கு புரியலன்னு சொல்லி கேட்டா வெக்க கேடாயிரும் அப்படின்ட்டு, இல்ல மேம் எனக்கு புரியுது, நான் தெரியாம கை தூக்கிட்டேன் அப்படின்ட்டு கையிறக்கிடுவா நம்ம ஆனு. அடுத்து அப்படியே லைப்ரரியில தான் காட்டுவாங்க. அந்த குவாய்ங்கிற பொண்ணு ஏதோ ஒரு புக்கை தேடி வந்திருப்பாளா. அவ தேடி வந்த புக்கு மேல் ஷெல்ஃப்ல இருக்குமா, அதை எடுக்க அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அந்நேரம் கரெக்டா ஜெங்கு வந்து இந்த புக்கை எடுத்து கொடுப்பான். இவனை பார்த்தோன்னு நம்ம குவாய்க்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஜெங்கா அப்படியே அவகிட்ட புக்கை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு கேஷுவலா இப்ப நம்ம ஹீரோயினை தேடி வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஜெங்கு கிட்ட புலம்பி தீத்துருவாங்க. டே இது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனா இதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சுடா, எனக்கு கடைசி வரைக்கும் எந்த சமம் புரிய போறதும் கிடையாது, நான் டிகிரி வாங்க போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப உடனே ஜெங்கு, இங்க பாரு படிப்பெல்லாம் இப்போதைக்கு ஓரங்கட்டு, நான் உனக்கு பிடிச்ச கேப்பச்சினோ வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா லைப்ரரியில ஒளிச்சு வச்சு குடி அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒளிச்சு வச்சு எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம குவாய் ஒரு மாதிரி லைட்டா கடுப்பா பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்புறம் என்ன, அடுத்த அந்த லைப்ரரியில இருந்து கடுப்பா எந்திரிச்சிட்டு போவா. போறப்பயே நம்ம ஜெங்க ஒரு இடி அடிச்சுட்டு தான் போவா. ஆனா நம்ம ஜெங்கு இது எதுவுமே பெருசா நோட் பண்ணிக்கவே மாட்டான். அவனோட பார்வை எல்லாமே நம்ம ஹீரோயின் மேலேயே தான் இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப இவன் ஃப்ரெண்ட பாக்குற மாதிரி இல்லையே, இவனுக்குள்ள ஏதோ கிரஷ் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த கேப்பச்சினோல அப்படி குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஜெங்கு கிட்ட அப்படியே திரும்பி, டே நம்ம சீனியரை மீட் பண்ணியா, அவரை பார்த்து பேசினியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு ஜெங்கும், இல்ல அவர் எந்த டிபார்ட்மெண்ட் வேற சரியா தெரியல, அதனால அவரை மீட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா, ஆனா அவரை நம்ம மீட் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான், இங்க பாரு நான் தான் என்னோட கிளாஸ்லயே கடைசி, இப்படிப்பட்ட ஒரு பேரோட நான் போய் அவரை மீட் பண்ணேனா அவர் என்ன நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவ புலம்புவா. என்னன்னா அந்த சீனியர் வந்து இவ ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப இவ நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு போல. அதனால தான் அவன் படிக்கிற காலேஜ்லயே வந்து சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. பட் ஆனா இன்னும் அவனை மீட் பண்ணல. அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. அந்த குவாய் பொண்ணு ஏற்கனவே லைட்டா கடுப்பாயிட்டாளா. அதனால இப்ப கிளாஸ்ல இருக்க எல்லா வேலையும் நம்ம ஹீரோயினை தான் செய்ய சொல்லுவா. இந்த போர்டை எரேஸ் பண்ணு, இதுல இருக்க நோட்ஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. அது மட்டும் இல்லாம கிளாஸ் முடிஞ்ச கடுத்து மொத்த கிளாஸையுமே நம்ம ஹீரோயினை தான் கிளீன் வேற பண்ண சொல்லுவா. இதெல்லாம் எதிர்த்து நம்ம ஹீரோயின் ஏன் என்னையே இப்ப தான் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் அந்த குவாய் பொண்ணு ரெடியா ஒரு பதில் வச்சிருப்பா. என்ன பண்றது, நீ தான் படிக்காம ஃப்ரீயா இருக்க, அதனால தான் அட்லீஸ்ட் இந்த வேலையான்னு பாருன்னு சொல்லி உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை லைட்டா கடுப்பேத்துற மாதிரி பேசுவாளா. இதனால நம்ம ஹீரோயின் லைட்டா டென்ஷன் ஆயிருவாங்க. இருடி நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறனால தான் இவ்வளவு பிஹேவ் பண்ணிக்கிற, நானும் நல்லா படிச்சு எப்படியான்னு சூப்பர் மார்க் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அன்னையில இருந்து நம்ம ஹீரோயின் முட்டி படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது உண்மையிலே முட்டி தான் படிக்க ட்ரை பண்ணுவாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்படி நேரா போய் ஒரு மரத்துல முட்டுறது, இந்த மாதிரி தான் அவங்க செமையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்க நம்ம
ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே யாரோ ஒரு ஆளு ஹெவன்ல உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அப்படியே அந்த பர்சன் கையில ஒரு கார்டு எடுப்பானா, அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோவோட போட்டு அவ மார்க்கெல்லாம் இருக்கும். இதுல நம்ம ஹீரோயின் போட்டோ பக்கத்துல எஃப்னு வேற ஒரு சிம்பிள் இருக்கும். சோ அது என்ன சிம்பிள் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். வேற என்ன ஃபெயிலு தான். இந்த கார்டு அந்த பர்சன் வச்சுக்கிட்டு நான் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இப்ப திரும்பி நம்ம ஆனோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்களா, அங்க எல்லாரும் ஏதோ ஒரு பேப்பரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க போல. அதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப கேவலமா மார்க் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்து தான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல மெயின் கல்பிரேட்டே அந்த குவாய் தான். இதனால நம்ம ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிருவாளா. அதுக்கடுத்து அப்படியே டென்ஷன்ல வெளியே வெராண்டால நடந்துகிட்டு இருப்பா. அப்போ சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி போவா நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே அந்த கிளாஸை பார்த்தனையும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. சே, நான் எப்படி பார்த்தா நான் சைனீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் சேர்ந்திருக்கணும், இப்படி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து என் உயிரை நானே எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப திரும்பி இந்த இடத்துக்கு அந்த குவாய் பொண்ணு வந்து, இப்ப கூட ஒன்னும் தப்பு இல்ல, நீ டிரான்ஸ்பர் ஆனோம்னா ஆகலாம். இதை நான் ஓ நல்லதுக்காக சொல்லல, நம்ம கிளாஸ் நல்லதுக்காக சொல்றேன். நீ இவ்வளவு கேவலமா மார்க் எடுக்கிறனால நம்ம கிளாஸோட ஆவரேஜ் மார்க் பாதிக்கப்படுது. அதனால தயவு செஞ்சு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி அவ இன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவா. இப்ப உடனே நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துரும். நீ என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற, இது வந்து என்னோட வார்ம் அப் டைம், அதனாலதான் நான் ஒழுங்கா மார்க் எடுக்கல. இனி பாரு, ஃபைனல் எக்ஸாம்ல நான் கண்டிப்பா உன்னை விட நிறைய மார்க் எடுத்து காட்டுறேன், அப்ப பாப்போம் நீ மூஞ்சி எங்க தூக்கி வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நீங்க ஒரு சவால் விடுவாளா. அதுக்கு உடனே அந்த குவாய் பொண்ணு, சரி நீ சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீ என்னை விட அதிகமான மார்க் எடுத்துட்டேன்னா ஓகே, அப்படி இல்லனா நீ ஆசைப்பட்ட சைனீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு டிரான்ஸ்பர் ஆகி போயிரு அப்படிங்கிற மாதிரி அவளும் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்குவா. அடுத்து அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினை லைப்ரரியில தான் காட்டுவாங்க. எப்படியாண்டு நல்லா படிச்சிடணும்னு சொல்லிட்டு புக்கை திறந்து வச்சு படிக்கலாம்னு சொல்லி நினைப்பா. ஆனா அவளுக்கா அதுல எழுதிருக்க ஒண்ணு கூட சுத்தமா புரியாது. இதனாலே நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பாயி, ஐயோ கடவுளே தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றியா, இந்த மேக்ஸ்ல மட்டும் எப்படியா நான் நல்ல மார்க் எடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா கதறுவா. கரெக்டா அண்ணாரன்னு பார்த்து அப்படியே அந்த ரூமே ஒரு மாதிரி வெளிச்சமாகும். அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வருவான். அந்த பையனை பார்த்தனையும் நம்ம ஆன் அப்படியே, சீனியர் நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியமா பாப்பா. ஆனா இப்ப உள்ள வந்த பையன், இது ஒரு சாதா சம்மு, இதை உன்னால சால்வ் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன இளவு மேக்ஸோ எனக்கு சுத்தமா வரல அப்படிங்கிற மாதிரி மேக்ஸை திட்டிக்கிட்டு இருப்பாளா. உடனே இப்ப அந்த பையன், நீ ஏன் முன்னாடியே மேக்ஸ் திட்டுறியா, நான் தான் மேக்ஸோட கடவுள் அப்படிம்பா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவ இவ்வளவு நேரம் இவளோட சீனியர் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் அந்த பையன் தெளிவா சொல்லுவான், அவன் பேரு ஜூவான், அவன் தான் ஆக்சுவலி இந்த மேக்ஸோட கடவுளா. ஆனா இப்பயுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கும், ஆனா நீங்க பார்க்க என்னோட சீனியர் மாதிரியே இருக்கீங்களே, அப்ப நீங்க என்னோட சீனியர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருப்பா. ஆனா அந்த மாஸ்டர் ஜூவா, இங்க பாரு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, உனக்கு மேக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா அதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு சால்வ் பண்றேன், ஏன்னா அதுக்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோன்னு யோசித்து பாப்பா, சரி யாரோ எவரோ இப்போதைக்கு நம்மளுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்க ஒரு ஆள் தேவை, அதுக்கு பேசாம இவனை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவ இங்க முடிவு பண்ணிக்குவா. ஆனா நம்ம ஹீரோனோட நினைப்பு என்னவா இருக்கும்னா, சரி நம்ம கூப்பிட்டு தானே இவன் வந்தான், அப்பனா நம்ம சொல்றபடி தான் எல்லாத்தையும் கேட்பான், ஸோ நம்ம ஈஸியா மேக்ஸும் கத்துக்கலாம், நல்லா ரிலாக்ஸா இவன் நம்ம வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பிளான் போடுவா. ஆனா இந்த மேக்ஸ் கடவுளா அவன் இப்ப அப்படியே ஒரு லிஸ்ட் ஆஃப் பேப்பர் எடுத்து கொடுத்து, இதுதான் உன்னோட ஷெட்யூல், இதுபடிதான் இனிமேல் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா இப்ப இவன் அவளை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி இந்த மேக்ஸ் கடவுள் தான் நம்ம கதையோட ஹீரோ. அதுவும் நம்ம ஹீரோ கொடுத்த ஷெட்யூலை பார்க்கணுமே. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு கிரவுண்ட 2 சுத்து சுத்தணும். அதுக்கடுத்து நான் கொடுக்குற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 50 தடவையான்ட்டு ஒப்பிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் இருக்குமா. இதை பார்த்துமே நம்ம ஹீரோனுக்கு தலை சுத்திரும், இவ்வளவு கஷ்டமான வேலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டான். இதுதான் உன்னோட ஷெட்யூல், நாளையில இருந்து இதுபடிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக் ஆயிரும், என்னடா இது நம்ம காண்றது கனவா நினைவா, அப்ப உண்மையிலேயே இவன் மேக்ஸோட கடவுள் தானா, சரி ஓகே இவனை வச்சான்ட்டு எப்படியான்ட்டு நம்ம நல்லா படிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டா ஒரு முடிவு எடுத்துருவா. இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ 5 மணிக்கே ரெடியா கிரவுண்டுக்கு வந்து நின்றுவான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்த பாடாவே இருக்காது. சரின்னு போன் பண்ணா, இங்க பாருங்க கடவுளே 5 மணிக்கெல்லாம் உயிரை வாங்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல கிரவுண்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவா. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு கடவுள் சும்மா இருப்பாரா, அவர் உடனே போன் மேல போனா போட்டுட்டே இருப்பாரு. இதனால வேற வழியே இல்லாம பாவ நம்ம ஆனிப்ப கிரவுண்டுக்கே ஓடி வந்துருவா. அங்க வந்தனியும் நம்ம ஹீரோ, இங்க பாரு இந்த கிரவுண்ட சுத்தி 2 ஓட்ட ஓடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. நம்ம ஹீரோயின் அப்படியே, அடப்பாவி நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, அதுக்குள்ள என்ன இத்தனை ரவுண்டா ஓட சொல்ற, இருடி நான் இந்த இடத்த விட்டு ஓடுறேன்ட்டு திரும்பி இந்த இடத்த விட்டு ஓடிடுவா. ஆனா இப்ப அப்படி ஓடி கேன்டீனுக்கு தான் போவா. அங்க போய் நல்ல சாப்பாடை வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டதெல்லாம் போதும் அப்படின்னு பிளேட்டை புடிங்கிட்டு இப்ப அடுத்து அவளை லைப்ரரிக்கு தான் கூட்டு வந்துருவான். நம்ம ஹீரோயின் பாவம் 5 மணிக்கு எந்திரிச்சனால தூங்கி தூங்கி லைப்ரரியில விழுந்துகிட்டு இருப்பா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ விட மாட்டானே. தூங்குறவளை எப்படியோ எழுப்பி, இந்தா நான் கொடுத்துருக்க ஃபார்முலா எல்லாத்தையும் 10
தடவை படி அப்படிங்கிற மாதிரி உயிரை வாங்குவான். நம்ம ஹீரோயின் பாப்பா இது சரிப்பட்டு வராது, தெரியாதனமா இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம், இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு எப்படியான்னு காலி பண்ணி ஓடணும்ட்டு எனக்கு ரொம்ப தனித்தகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. உடனே இவன் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி 10 பாட்டில் கிட்ட வர வச்சிருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் நடக்க மாட்டா. அந்த 10 பாட்டில் தண்ணியும் குடிச்சிட்டு, இங்க பாத்தியா நான் இவ்வளவு தண்ணி குடிச்சிட்டேன், அதனால இப்ப எனக்கு வாஷ்ரூம் வருது, நான் வாஷ்ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த இடத்த விட்டு நைஸா எஸ்கேப் ஆயிருவா. அதுக்கடுத்து இவன் கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிரலான்ட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கதான் செய்வா. திரும்பி பார்த்தா இவ கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். நம்ம ஆன் பாப்பா இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவன் மூஞ்சுக்கு நேராவே, இங்க பாரு என்னால இப்படி ஒரு பிரஷரைஸான இடத்துல படிக்க முடியாது, என்னை ஏன் பாக்கல விட்டுறேன், நானே படிச்சுக்கிறேன், என்ன ரொம்ப தொல்லை பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த கடவுள், ஓ அப்படியா, அப்ப ஓ இஷ்டம், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஆனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் நீ உண்மையதான் சொல்றியா, அப்ப இனிமேல் நீ டார்ச்சர் பண்ண மாட்டியா, வாவ் ஜாலி அப்படின்ட்டு சந்தோஷமா கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா. அதுக்கடுத்து இவ போனுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கடைசியா எடுத்த மார்க்க இவன் அப்படியே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். அதனால நிறைய பேட் கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல, திரும்பி லைப்ரரியில அவன் முன்னாடியே வந்து உட்காந்து இப்ப ஒழுங்கா படிக்க ஆரம்பிப்பா. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் ஏதோ உருப்படியா படிச்சனால இவன் சொன்ன ஃபார்முலாவை நல்லா மக்கப் பண்ணிருவாளா. இப்ப அது அப்படியே அழகா நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பிச்சு காட்டுவா. இப்ப கரெக்டா வேற சொல்லிருவாளா. அதனால அப்படி நம்ம ஹீரோ இவ தலை மேல கை வச்சு அப்படியே ஸ்மூதா, வாவ் சூப்பரா சொன்ன அப்படிங்கிற மாதிரி தடவி கொடுப்பானா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு வாவ் இவனுக்குள்ள இவ்வளோ நல்ல குணமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா உட்கார்ந்து இருக்கிறத அந்த குவாய் பொண்ணும் பாப்பா. என்னன்னா நம்ம ஹீரோ கடவுளா இருந்தாலுமே எல்லாரோட கண்ணுக்குமே தெரியவன் தான் போல. ஆனா இவ்வளவு நேரம் நல்லா தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோயினோட முடிய பிடிச்சு, நான் உன்கிட்ட 20 ஃபார்முலாவை படிக்க சொன்னேன், நீ வெறும் 2 ஃபார்முலாவை படிச்சுட்டு வந்து என்கிட்ட பவுமானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை அந்த 20 சீக்கிரம் படிக்கிற, இல்லனா உன் தலையில ஒரு முடி கூட இருக்காது, மொத்தமா வலிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுவான். நம்ம ஹீரோயினுக்கா ஐயோ கடவுள் நினைச்சு சைத்தான கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ கண்ணில் பற்றவே கூடாதுன்ட்டு குட்டியெல்லாம் நல்லா போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு வருவா. இப்ப கரெக்டா இவளை ஜெங்கு பாத்துருவான். அவன் வந்து ஏ என்னடி கோலம் இது இப்படி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் உடனே டே மெதுவா பேசுறா, அந்த சைத்தான் வந்துக்கிட்டு தொலைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தான் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இவ்வளவு நேரம் ஆயும் நம்ம கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்கு அவ இன்னும் வரலையே அப்படின்ட்டு போன் பண்ணுவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினா அந்த போனை கையில வச்சுக்கிட்டு ஐயோ இவ வேற கால் பண்ணிட்டானே, நான் எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே ஜென்னு இது கூட தெரியாது, இப்படிதான் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கால் அட்டன் பண்ணி விட்டுருவான். அப்புறம் என்ன திரும்பி அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணிட்டு, டே வீணா போனவனே நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே இல்ல, கூடயே தான் இருக்கு அப்படின்ட்டு இப்ப அவனை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் ஒளியலான்ட்டு அவ போவா. இதுவே இப்ப திரும்பி நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்ப அவனை மீட் பண்றதுக்கு இன்னொரு பையன் வருவான். அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு 10ல் 9 பேர் கண்டிப்பா மேக்ஸை வெறுக்க தான் செய்வாங்க, சோ நீ உன்னோட அசைன்மெண்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ, ஆனா அதே 10ல் ஒருத்தன் கண்டிப்பா மேக்ஸோட அருமையை புரிஞ்சு தெரிஞ்சு இருப்பான், சோ என்னோட அசைன்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்புவான். நம்மளுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும், என்னடா இது சம்பந்தமே இல்லாம அசைன்மெண்ட்னு பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே ஒளிஞ்சு நடந்து வருவாளா. இதை பார்த்துன்னு ஜெங்கு, ஏன் உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, என்னதான் நடக்குதுன்னு தெளிவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இப்பதான் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆனா என்னன்னா அவ ஃபுல்லா சொல்ல மாட்டா. தான் வந்து மேக்ஸோட கடவுளை மீட் பண்ணது அதெல்லாம் சொல்ல மாட்டா. ஆனா தனக்கு இப்போ ஒரு மேக்ஸ் டியூட்டர் கிடைச்சிருக்கான், ஆனா அவன் வந்து ரொம்ப மோசமானவன், என்ன படின்னு ரொம்ப உயிரை வாங்குறான் அப்படிங்கிற டீடைல்ஸை மட்டும் தான் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு ஜெங்கு, எனக்கு தெரிஞ்சு நீ அவனை கூட வச்சுக்கிறது நல்லதுதான், ஏன்னா நீயே ஏற்கனவே மக்காதான் இருக்க, சோ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பானா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். நம்ம ஹீரோவை பார்த்தனையும் நம்ம ஆன் அப்படி தலை தெறிக்க ஓடுவா. இங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படியே மேலதான் காட்டுவாங்க. மேல ரூமை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த யாரோ தெரியாதனமா அங்க இருந்து ஒரு செடியை தள்ளி விட்டுருவாங்க. அது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தலையில தான் விழுக வரும். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அதை நோக்கியே ஓடுவாளா. நம்ம ஹீரோ தான் மேக்ஸ் கடவுளாச்சே, அவன் கரெக்டா கால்குலேட் பண்ணி அதை அவ தலையில விழுகிறதுக்கு முன்னாடி காப்பாத்திடுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிருவா. சே இவனை நம்ம டெவில்னு நினைச்சோமே, ஆனா அவன் உண்மையிலே கடவுள் தான் போல, நம்மள கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கான். சோ மேக்ஸ் படிக்கிறனால நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கூட கால்குலேட் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப லைட்டா அவளுக்கு மேக்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து என்ன இப்ப அப்படியே வாலண்டியரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் மேக்ஸ் கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கும். அடுத்த நாள் காலைல தான் காட்டுவாங்க. எழுத்தனி ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு 2 ரவுண்ட் அந்த கிரவுண்ட் சுத்தி ஓடணும். அதுதான் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதையும் எப்படியோ விழுந்து எந்திரிச்சு முடிச்சிருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிரவுண்ட்ல தான் விழுந்து கிடப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப பக்கத்துல வருவானா. நம்ம ஆன் கூட சரி அவன் நம்மள தூக்கி தான் விட போறான் அப்படின்ட்டு லைட்டா சந்தோஷப்படுவா. ஆனா அவனா இங்க பாரு படுத்திருக்கலாம் நேரம் இல்ல, டக்குன்னு இப்ப ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லைப்ரரிக்கு வா, அடுத்த ஃபார்முலாஸை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான்.
நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள கல் நெஞ்சக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்ப லைப்ரரியில தான் காட்டுவாங்க. ஹீரோ ஒரு 10 ஃபார்முலாவை கொடுத்து படின்னு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம அதை படிக்காம நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு அவனை வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், இவ படிக்காம வேற ஏதோ ஒரு வேலை பாக்குறா அப்படின்ட்டு. உடனே படிப்பை தவிர்த்து எந்த வேலையும் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி லைட்டா மிரட்டுவானா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த பேப்பரை கசக்கி டஸ்ட்பின்ல போடலான்ட்டு கையை தூக்குவா. பாவம் அன்னாருன்னு பார்த்து கரெக்டா அவளுக்கு கழுத்து பிடிச்சிக்கும். ஐயோ மாஸ்டர் கழுத்து பிடிச்சிக்கிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கதறுவா. நம்ம ஹீரோவா இவ நம்மள கடவுள்னு நினைச்சாலா இல்ல மசாஜ் சென்டர்ல வேலை பாக்குறவன்னு நினைச்சாலா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்புலயே வந்து அவளுக்கு இப்ப அப்படியே லைட்டா கழுத்தை பிடிச்சு விடுவானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கழுத்து வலி சரியாயிரும். ஆனா மனசுல ஒரு வலி வந்துரும். என்னன்னா அவளுக்கு இன்னும் நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். நம்மளுக்கே பார்க்க இப்ப அவ என்ன பண்ணிட்டான்ட்டு உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஃபுல் ஃபிளட்ஜா படிப்பாங்களா இல்லனா நம்ம ஹீரோவை சைட் அடிப்பாங்களா, கடைசியில இவங்க 2 பேருக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.